எனக்கு ஒரு விபத்து நடந்துடுது, நாஞ்சிலுக்கெல்லாம் நாஞ்சிலாம் வந்து பார்த்தாப்புல, அண்ணனுக்கு தெரியும். திருநெல்வேலியிலேருந்து என்னை பார்க்க வந்திருக்கானுங்க. எதுக்கு வந்திருக்கானுங்க? பிழைச்சிட்டனேன்னு பார்க்க வந்திருக்கான். நீங்க அண்ணாச்சி வலது கால் துண்டாச்சு நாங்கள் ஆகலையான்னு கேட்கான். ஒரு ரூபாயா இல்லடா, கை மட்டும்தான் முறிஞ்சிட்டு. அப்படியா, நல்ல வேலை. மண்டையில் அடிபட்டு இருந்தா அந்த இடத்துல ஸ்பாட்லேயே போயிருப்பீங்க. ஒரு ரூபாயா மண்டையில் அடிபடலைன்னா வருத்தப்படுறான். இது மண்டையில் அடிபடலைன்னா அவனுக்கு வருத்தம். இன்னொரு பேர் ரொம்ப அழுதான். ஏன்டா அழுறேன்னு? செத்துட்டேன்னு சொல்லிட்டான்னு அண்ணாச்சிங்க. அவனுக்கு வருத்தமா இருக்கு. செத்துருப்பேன்னு நினைச்சு அழலான்னு வந்தேன்னு இருக்கியடா. அப்பதான் லேனா பேசினார் என்கிட்ட. லேனா ரொம்ப அன்பா இருப்பார். லேனாலாம் எப்படி நமக்கு பழக்கமே இல்லாம நம்ம பத்தி உண்மை எழுதினவர். அது பத்திரிகையாளர்கிட்ட பெரிய விஷயம். அது நமக்கு அவருக்கு தொடர்பே கிடையாது. என்னை பத்தி எழுதியிருக்காரு. அவர் தான் கேட்டார், என்னையா நடந்ததுன்னாரு. அந்த மரணக்கிணறுல எல்லாம் கார் ஓட்டுவான்ல, அந்த மாதிரி எங்க ஓட்டுநரை ஓட்ட சொன்னா அவன் நேர விட்டுட்டான்னு. அவருக்கு சிரிப்பு வந்துட்டு, இவ்வளோ அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு, இப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே. நான் சொன்னேன், நான் மகிழ்ச்சியா இல்லைன்னா வர்றவன் என்னை கொண்டுருவான்னு. நம்மால் பாதி பேர் நோய்வாய்ப்பட்டவனை பார்க்க போறதே கொல்லத்தானே போறான். இங்க வலி இருக்கோன்னாச்சு, இந்த பக்கம் சுருன்னு இருக்கா, தலை கிருக்குன்னு சுத்துதா. ஆமா, பெரிய சாமிக்கு இருந்து என்னாச்சு, செத்து போயிட்டான். நீங்க கொல்றதுக்கு எவ்வளவு டெக்னிக் வச்சிருக்காம பாருங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, உறவா, ஒரே உறவு அவன் தான் இறைவன். அன்னைக்கு என்னை காப்பாத்தினது இறைவன் தான். அந்த விபத்துலாம் இந்த மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் ரெண்டவன் சொல்றாரு, இந்த இடத்துல 1200 விபத்து நடந்திருக்கியா, அதுல நீங்க தான் பிழைச்சிருக்கேன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இது மகிழ்ச்சியா சொல்றியா வருத்தத்துல சொல்றியான்னு எனக்கு தெரியலையே, நீ செத்துருந்தா கேச முடிச்சிருப்பேன். ஒரு ஒரு மரணத்தின் வாயிலுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு சந்திக்க வேண்டியிருக்கு நம்ம வாழ்க்கையில. அதைத்தான் பட்னத்தார் சொன்னார். இன்னொன்னு சொன்னாரு, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்கறியாது இருக்கும். அதைத்தான் ஐயா சொன்னாங்க, கண்ணனையா. பிறக்கும் போது கொண்டு வந்தோமா, போகிற பொழுது ஏதாவது கொண்டு ஒரு 3 மோதிரத்தை வெட்டி எடுத்தானே. இன்னும் இருக்க இசைவையோ நன்னஞ்சே மன்னர் இவரென்று இருந்தாரை முன்னம் எரிந்த கட்டை மீதில் இணை கோவனத்தை உறிந்துருட்டி. என்ன சொல்றாரு பாருங்க பட்டத்தாரு. மன்னரா, மன்னனை கொண்டு எங்க சுடுகாட்டுல போடுறானா, அவனுக்கு இணையா அங்க என்ன இருந்ததா தெரியுமா? கோவனம் மட்டும்தான் இருந்தான். இணை கோவனம். மன்னனுக்கு இணை என்னது? கோவனம். அந்த இணை கோவனத்தையும் உறிந்து உருட்டி போட்டது கண்டுங்கிறார். என்ன கேட்கிறாரு, வந்தேல கொண்டு வந்தியா, இல்ல போகும்போது கொண்டு போற இல்லையா, இல்ல அப்ப இடையில இதை தந்தது சிவபெருமான் தானே, கடவுள் தானே, அதை கூட எல்லாத்துக்கும். அதான் ஐயா சொன்னாங்க, தர்மம் செய்வது நின்று விட்டது. ஒரு சிறப்பான செய்தி சொன்னாங்க. நீங்க இப்ப கைதட்டுவீங்கன்னு நினைச்சேன், கைதட்டல. சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மற்ற நாடுகளுக்கெல்லாம் நகரத்தார் நம்முடைய முதியவர்கள் போனதுனாலதான் தர்மம்னா அந்த நாடுகளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த நாடுகளுக்கு அதை விட தர்மம்னா என்னன்னு தெரியாது, அறிமுகப்படுத்தினது நகரத்தார். ஒரு அருமையான செய்தி. நமக்கு எதுக்கு கைதட்டணுங்கிறது கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுக்காக ஒரு ஆள் திருநெல்வேலியிலிருந்து வர முடியுமாயா, நீங்க இதுக்கு கைதட்டணும், இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அவங்க சொல்லும் போது கைதட்டுவாங்கன்னு பார்த்தேன். யாருமே. அது ஒரு அற்புதமான செய்தி அல்லவா? அது நம்ம தானே போய் தர்மம் செய்யறதை சொல்லி கொடுத்துருக்கோம். அதை நம்ம சொல்லணும் இல்லையா? அவர் சொல்றாரு, பிறக்கும் போது கொண்டு வரலடா, போகும்போது கொண்டு போறல, இருக்கிறத கூட. காமராஜர் வீடு இருக்குல்ல, காமராஜர் இருந்த வீட்டுக்கு அந்த ராவ் அந்த வீட்டை வித்தாத்தான் அவர் குடும்பத்தை நடத்த முடியும். பாராமச்சந்திரட்ட நெடுமாறட்ட எல்லாரும் சொல்லி பார்க்க யாருமே காமராஜர்கிட்ட சொல்லல. ராவ் ஒரு நாள் காமராஜர் மாடியிலேருந்து பார்க்குறாரு. என்ன ராவுன்றாரு, ஐயா நான் மேலே வாங்குறாரு, இந்த வீட்டை வித்தாத்தான் என் குடும்பம் முழைக்குங்கிறாரு. ஐயோ ஒரு வேலையும் என்கிட்ட சொல்லலையே, ஒரு வாரத்தில் நான் வீட்டை காலி பண்ணி தந்துடுறேன், நீங்க வித்துக்கிறீங்க அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அது 6 லட்சம் ரூபா விலை வச்சு வசூல் பண்றாங்க. 2 பேர்ட்ட போய் 25, 50 ரூபா வாங்கிட்டாங்க. கோவை மாநகரத்தில் சொல்லணும், அதுக்காக சொல்றேன். சாண்டோ சின்னப்பாத்தவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் அவர் போன உடனே என்ன சொல்லிருக்காரு, என்ன இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் சினிமா எடுக்க இடத்துக்கு வந்திருக்கு, இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, நீங்க போங்க நான் வர்றேங்கிறாரு. எவ்வளவு லட்சம்ங்கிறாரு? 6 லட்சம். போங்க போங்கட்டாரு. கொஞ்ச நாள் ஒரு மணி நேரம் கழிச்சு தேவர் போய் மடியில் 5 லட்ச ரூபாய் கட்டி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, இன்னும் 1 லட்ச ரூபாய் தனியா தர்றேன், அந்த 50 ரூபா வாங்க நாட்டை கொடுத்துருங்க, அவர் பேர்ல எல்லாம் போய் எல்லாத்தையும் பிச்சை எடுக்கலாமா, நான் கொடுத்ததையும் சொல்லாதீங்க, வீட்டை வாங்கி. அவருக்கு அந்த பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை தேவருக்கு தெரிஞ்சிருக்கு. சில பேரு உயில 6 தடவை மாத்தி எழுதுறானே. எங்க ஊர்ல ஒரு அப்பா இருக்கான், ஐயா உயில 6 தடவை மாத்தி எழுதிட்டான். அவன் மகன் என்கிட்ட வந்து கேட்டான், மாமா இப்பவும் மாத்தி எழுதிட்டாருன்னா நீ என்ன செய்ய போறேன்னு. உயிரை எடுத்துடுறேங்க. உயிருக்கு போய் உயிர். எங்க ஊர்ல தான் அப்பா போட்டுருவானே உடனே.
பூரா போடுறது தானே. இங்க வேற பேச்சு, நீதிமன்றத்தில் தீர்ப்பே கிடையாது, தெருவில் தான் தீர்ப்பு. அன்னைக்கு ஒருத்தன் வந்தான், ஏன்டா அவனை வெட்டினேன், நல்லா தானே இருந்த 6 மாசமா, ஏன் வெட்டினேன்னு. 6 மாசமா வெட்டல இல்லாமாமா, மறந்து போயிடக்கூடாது இல்லை தொழில், அதுக்கு தான் அவனை லேசா ஒரு போட்டு நீங்க அதை தொழிலா வச்சிருக்கு. நாவுக்கரசர் சொல்றாரு, திருநாம மஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறனொருகால் பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியத்தால் பிறந்தவார் ஏதோ வெண்ணில் பெருநோய்கள் மிக அழிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேங்க. படிங்கய்யா நாவுக்கரசர். கவிதை எழுதுற பையங்களை சொல்றேன், நிறைய இதெல்லாம் படி, கவிதை எழுது. விவரம் இல்லாம வெண்பாவுக்கு புகழேந்திங்கிறாங்க, நான் ஒத்துக்கிற மாட்டேன். வெண்பாவில் சிறந்தது காளமேகம், அடுத்தது பட்னத்தார், அடுத்தது ஔவையார். அவன் நலவெண்பா மட்டும் எழுதிட்டான், அதுவும் வடமொழி காப்பியம். 3 பேர் வெண்பா படிக்க, அப்புறம் வெண்பா எழுதலாம். வெண்பா இலக்கமே படிக்க வேண்டாம், பட்டத்து பிள்ளை போய் படிக்கணும்ல. அவர் சொல்றாரு, மாதா உடல் செலித்தாள், வல்வினையேன் கால் செலித்து, வேதாவும் கை செலித்து விட்டானே. நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராதிருக்க வரம்தான். இந்த அம்மா மாதிரி என்னை பெத்து சலிச்சிட்டாங்க, நான் நடந்து சலிச்சிட்டேன். இந்த பிரம்மா படைச்சு சலிச்சிட்டாங்க. அப்பா இனிமேலாவது இன்னொரு அம்மா கருக்குள்ள வராம என்னை தடுத்து காப்பாத்தின்னு கடவுள்கிட்ட. அதைத்தான் நாவுக்கரசர் சொல்றாரு. இந்த நம்ம ஊர்ல சில பேர் இந்த வசூலுக்கே தெரியும், எந்த தலைவர் எந்த தேதியில பிறந்தாருன்னு பிரதம மந்திரி கூட தெரியாது, இவனுக்கு தெரியும். ஒரு நோட்டு வச்சிருப்பான், என்ன லஜபதி ராய் பிறந்த நாள்மா. நம்மளுக்கு மகாத்மா காந்தியே தெரியாது, லஜபதி ராய் எங்க தெரியும்? லஜபதி ராய்னா அந்த கடைக்குள்ள இருக்கவன் சொன்னா, என்னத்தையும் ஒரு 10 ரூபாய் கொடுத்து அனுப்பி அவன்கிட்ட விவகாரம் பண்றான். அவன் சொல்லுவான், அவனுக்கு இதே தொழிலுமா. ஆனா நாவுக்கரசர் நமக்கு என்ன தொழில் சொல்றா தெரியுமா? இவனுங்க இறந்து போறது கூட எதுக்கு தெரியுமா? பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, மீண்டும் பிறக்கணும்னே செத்து போறானுங்களே, பிறக்காம இருக்கணும்னு ஒருத்தன் கூட இல்லைங்கிறார். அதைத்தான் இவர் சொல்றார், மாதா உடல் செலித்தாள் வல்வினையன் கால் செலித்தேன், வேதாவும் மண்ணும் தனலார வானும் புகையார எண்ணறிய தாயும் இழைப்பார பண்ணு மயன் கையாரவும் அடியன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரான். எத்தனை தடவை தான் என்னை எரிப்பான், இந்த மண்ணு பூரா வெக்கையாயிட்டு, வான் என் தீப்பட்டு புகையாயிட்டு, எத்தனையோ தாய் என்னை பெத்து இழைச்சிட்டான், இன்னும் என்னை ஏன் பிறக்க வைக்கிற கடவுளேன்னு கேட்கிறார். நம்ம யாராவது கேட்கிறோமா? கடவுள். என் நண்பர் ஒருத்தர் 30 வருடமா திருப்பதிக்கு போறார், 30 வருஷமா. பெருமாள் எப்படி இருக்காருன்னு கேட்கேன், நடுவில் ஒரு வேட்டி இருக்கு, 2 பக்கம் கனமா தெரியுதுங்கிறார். நான் சொன்ன, பெருமாள் அப்படி இருக்க மாட்டாரப்பா, அப்படிதான் இருக்காருன்னா. அப்புறம் தான் பார்த்தேன், இவன் பட்டாச்சாரியார் பின்பக்கத்தையே 30 வருஷம் பார்த்திருக்கான், பெருமாளை பார்க்கல. அது நடுவில் வேட்டி 2 பக்கம் கனமாத்தானா இருக்கு. என்னங்கய்யா, இவன் பெருமாள்னா அதை நினைச்சுக்கிட்டு இவன் 30 வருஷம் போயிருக்கான். எதுக்கு? அப்புறம் சொன்ன, அது பட்டாச்சாரியார் பின்பக்கம்லான்னு அவன் சொன்னாங்க. எங்கேயா நிக்க விடுறான், ஜருகண்டின்னு தள்ளுறான். நான் போகும்போதெல்லாம் இந்த கிழட்டு பையிலே குடிஞ்சிருந்திருக்கான், நான் இதையே பார்த்துட்டு பெருமாள்னு நினைச்சிருக்கேங்கிறானே. கோயிலுக்கு போகண்டாயா, தமிழ் தானே சொல்லிச்சு, படமாடும் கோயில் பரமர் கொண்டியில் நடமாடும் கோயில் நம்பர்கங்காக, நடமாடும் கோயில் நம்பர் கொண்டியில் படமாடும் கோயில் பரமர்கங்காக. திருமூலர் சொன்னார், கோயில் தான் கெட்டாத, நடமாடுகிற உயிர்கள் இருக்கலாம், அத்தனைக்கு சோறு போடு, இது புறம் கடவுளை போய் சேருங்கிற. குண்டக்குடி சாமி அழகா சொல்லுவாங்க, ஏப்பா ஜனாதிபதிக்கு கடிதம் போடல, குடியரசுத் தலைவருக்கு, அதுக்கு என்ன தனியாக அஞ்சல் பெட்டி வச்சிருக்கான், அதே சாயம் போன அஞ்சல் பெட்டியில் போட்டா தானே குடியரசுத் தலைவருக்கு போகுது. அது மாதிரி இந்த சாயம் போன மனித உயிர்கள் இருக்குல்ல, இதுக்கு நீ என்னெல்லாம் கொடுக்க அதெல்லாம் அந்த கடவுளுக்கு போய் சேர்ந்துரும். கடவுளுக்குன்னு தங்க பெட்டி வைக்க வேண்டாம், இவங்களுக்கு சோறு போடும்பார். அன்பாருங்கன்னு சொன்னாங்க ஐயா, அன்பாருங்கன்னு சொன்னாங்கல்ல. அன்பா இருக்கிறதுல என்னையா குறை வரும்? அன்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு உணவு விடுதியில் சாப்பிட போனா அந்த பரிமாறுகிற பையன் பேரை கேட்டு அன்பாருங்க. உன் பேர் என்னையா? சுப்பிரமணியா. எந்த ஊரு கண்ணு? அரியலூர். படிக்கலையா? ஐயா இல்லைங்கய்யா, நான் தான் ஓடி வந்துட்டேங்க வேலை பார்க்கேன். அப்படியா கண்ணு, நல்ல பிள்ளையா தெரியலையே, படிச்சிருக்கலாமா? இல்லையா, முடியாமல் போச்சியா. அப்படிலாம் அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் அன்பா பேசிட்டு 2 வடை கொண்டு வான்னு சொல்லுங்க, இந்த கடையில் வடை சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது, காப்பி வேணா குடிங்க. உண்மையை சொல்லிடுவானே அன்புக்கு. ஐயா, மனைவிட்ட அன்பாருங்கன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு இலக்கை சிந்தனை. லட்சுமணன் ஐயாவும் நெல்லைக்கண்ணன் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் மனைவிகளிடம் எல்லாம்
அன்பாக இருங்கள் சொல்றதுக்காக நாங்கள் வர முடியும்? நீங்க தான் அன்பா இருக்கு. ஒரு இட்லி சாப்பிட்டாலும் மகிழ்ச்சியா சாப்பிடும், ஒரு வெள்ளை குழம்பு சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குழம்பு எங்க அம்மா வச்சிருக்கணும், எங்க ஆத்தா வச்சிருக்கணும்னா, எங்குள்ள இப்படி ஒரு பேர் சொல்லிவிட்டான், எங்க அம்மா வச்சிருக்கணும்னு இருக்கான். அவ சொல்லிட்டா உங்க அம்மாட்ட போய் சாப்பிட்டுட்டான். அவ அம்மா செத்து 10 வருஷம் ஆச்சு. இந்த பேர் உடனே எனக்கு போன் பண்ணா, அண்ணாச்சி என்னை செத்து போய் சொல்றாவான்னா. இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாடா, அவள் நல்ல பிள்ளையாச்சா, அவளை கொடுன்னு வள்ளி என்னல சொன்னேன்னு. இல்லை தான் பொழுதன்னைக்கும் எங்கள் அம்மா வச்ச மாதிரி இல்லை, எங்கள் அம்மா வச்ச மாதிரி இல்லைங்காரு, போய் சாப்பிடுன்னு சொன்னேங்க. உங்கள் அம்மா அவ இருந்து பார்க்க முடியாது தானே வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிருக்கா, மனைவி தானே ஐயா. அது மாதிரி பிள்ளைகள்கிட்ட அன்பாருங்க ஐயா. பிள்ளைகள் சில பேர் பல பேர் கோவப்படுவான், எனக்கு நீ எப்படி வந்து பிறந்தேன்னு அந்த பேட்ட போய் கேட்கான். அந்த பேர் சொன்னா, இது குறித்து உனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, இது வேணா நம்ம காவல்துறையில் வேணா புகார் கொடுப்போமான்னு கேட்கான். நீ பிள்ளை தானே, சேட்டை பண்ண தான் செய்வான், நீ பண்ணலையா சிறு வயசுல?